ரஹ்மான் சார பார்க்குறது அப்படின்றதே நெறைய பேருக்கு ட்ரீம். அதே மாதிரி தான் எனக்கும். பார்க்குறது அப்படின்றதே ட்ரீம் அப்படி இருக்கும்போது, அவரோட பெர்ஃபார்ம் பண்றது வந்து ஐ கான்ட் ஈவன் டிஸ்கிரைப் மை ஃபீலிங்ஸ் இன் வேர்ட். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவரு சொல்லும்போது கூட உங்களோட இன்ஸ்டாலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் ஒரு நைட் ஒரு மிட் நைட் போல வந்து ஒரு ஃபாலோ வந்திருந்துச்சு. அப்போ பார்த்தப்போ அவ்ளோ எக்ஸைட்டட் ஃபேமிலியே அவ்ளோ எக்ஸைட்டடா இருந்தோம். திடீர்னு பார்க்கும்போது சார் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அது வந்து சார் ஃபாலோ பண்ணது அக்டோபர்ல. அது வந்து ரேண்டமா ஒரு இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ். அந்த ரீல் பார்த்துட்டு தான் சார் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அக்டோபர்லயே டேட்லாம் ஃப்ரீ பண்ணிக்க சொல்லிட்டாங்க. சாரோட ரெக்கார்டிங்ல வாசிக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். சார் வந்து தவில் இன்ஸ்ட்ருமெண்ட்ட நெறைய ரெக்கார்டிங் நெறைய சாங்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து சார் என்ன ஒரு ரெக்கார்டிங்க்கு வந்து நேத்தி வாசிக்க சொல்லியிருந்தா, அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். பட் சார் வந்து எனக்கு ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு டைம் குடுத்தாங்க. அதுவும் சார் வந்து என்னோட நேம் சொல்லி இன்ட்ரோ பண்ணாங்க. ஏன் தமிழ்? மைண்ட் அப்செட்டா இருந்துச்சுன்னா, இல்ல ஏதோ மூட் ஸ்விங்ஸா இருந்துச்சு, அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுனாலும், நான் வந்து அதுக்காகன்னு தவில் வாசிக்க மாட்டேன். பட் தவில் வாசிச்சா அது எல்லாமே மறந்து ஒரு ஹேப்பியா இருக்கும். ஸோ ஒரு புக் ரீடிங் மாரி. ஆமா. புக் ரீடிங் ஆ. வந்து எப்படி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் குடுக்குதோ, அந்த எஸ். மாதிரி பிளேயிங் தவில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல்சோ கிவ்ஸ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். என்கிட்டயே சொல்லியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ப்ளீட் ஆகும் கையில சம்டைம்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அப்படின்னு. இது பிளட் வரதெல்லாமே விட தவில மடியில வச்சு வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்போதான் அந்த ஒரிஜினல் பெயினே தெரியுது. அவ்ளோ பெயின் இருக்கும். ஏன்னா நமக்கு திங்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு ஒரு 60 கேஜி உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட வந்து மடியில வச்சுட்டு வாசிக்கிறோம் அப்படின்னா, டெஃபினட்டா அதுக்கான அந்த பெயின் வந்து கண்டிப்பா இருக்கும். முதல்ல நெனச்சதே நலந்தானா வாசிங்க அப்படின்னு கேட்கலான்னு. அந்த மாரி உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்களா? நெறைய நெகட்டிவிட்டி இருந்துச்சு. நெறைய நெகட்டிவா விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இந்த மாரி எதுக்கு அப்படின்ற மாரிலாம். இதே கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா வரும்போது, இந்த மாரி விஷயம் பண்ணது தான் கரெக்ட்டு. இல்ல அந்த நிஜமாவே மாதிரி எனக்கு ஒரு டவுட். நலந்தானா வாசிக்க முடியுமா? முடியாதா? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட இளம் தமிழ் இசை கலைஞர் அமிர்தவர்ஷினி இருக்காங்க. நெறைய மேடைகள்ல அலங்கரிச்சிருக்காங்க, வாசிச்சிருக்காங்க. அந்த வீடியோக்கள்லாம் நம்ம கட்டாயமா பார்த்திருப்போம். தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டியும் கூட சமீபத்தில ஒரு வீடியோலாம் வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏ.ஆர். ரஹ்மான் கான்சர்ட்ல வந்து வாசிச்சது அப்படின்றது. ஸோ அத பத்தியும் நெறைய விஷயங்கள பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் நெறைய வீடியோஸ் உங்களதெல்லாம் பார்க்க முடியுது. ஈவன் நம்மளே நெறைய பேசியிருக்கோம். அதெல்லாம் தாண்டியும் இப்ப ஏ.ஆர். ரகுமானுடைய கான்செர்ட் நான் உங்களோட போஸ்ட் பார்த்தேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறது அப்படின்றது நீங்க போட்டிருந்ததெல்லாம். முதல்ல எவ்வளோ ஹேப்பியா இருந்தது? ஆ என்னோட ஹாப்பினஸ் வந்து வேர்ட்ஸால டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஹாப்பினஸ். பிகாஸ் இது எல்லாமே வந்து என்னோட மேனிஃபெஸ்டேஷன். அந்த அளவுக்கு ரஹ்மான் சார பார்க்குறது அப்படின்றதே நெறைய பேருக்கு ட்ரீம். அதே மாதிரி தான் எனக்கும். பார்க்குறது அப்படின்றதே ட்ரீம் அப்படி இருக்கும்போது, அவரோட பெர்ஃபார்ம் பண்றது வந்து ஐ கான்ட் ஈவன் டிஸ்கிரைப் மை ஃபீலிங்ஸ் இன் வேர்ட். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவரு சொல்லும்போது கூட உங்களோட இன்ஸ்டாலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அ அப்படின்னு சொன்னதெல்லாம், அதெல்லாம் எப்படி இருந்தது அந்த இடத்துல அதெல்லாம் கேட்கறது அது அப்படின்றது? அது என்னன்னா, ஒரு நாள் ஒரு நைட் ஒரு மிட் நைட் போல வந்து ஒரு ஃபாலோ வந்திருந்துச்சு. அப்போ பார்த்தப்போ அவ்ளோ எக்ஸைட்டட் ஃபேமிலியே அவ்ளோ எக்ஸைட்டடா இருந்தோம்.